Daily. Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தைச் சேர்ந்த திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் காமக்குடூரன் தெய்வசெயல் ரத்தினம் விடிய அரசின் முதல்வர், துணை முதல்வர் உள்ளிட்டவர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் வெளியாகியுள்ளது. திமுக நிர்வாகியான 41 வயதான காமக்குடூரன் தெய்வசெயல் ரத்தினம் 21 வயது கல்லூரி மாணவியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்து திமுக சார்களுடன் ஒத்துழைக்க கோரி துடிக்க துடிக்க உடல் முழுவதும் சிகரெட்டால் சூடு வைத்து கடித்து குதறிய தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் தெய்வசெயல் ரத்தினம் முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி, அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்டோரிடம் எடுத்துக்கொண்ட புகைப்படம் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட இளைஞர் சிக்கினார். பழவந்தாங்கலில் வசித்து வரும் இளம்பெண் தனது அண்ணனுடன் நாய்க்குட்டியை வாக்கிங் அழைத்து சென்றபோது அப்பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் நாய்க்குட்டியை தன்னிடம் தர கேட்டு அப்பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். மேலும் இது குறித்து வெளியே சொன்னால் கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டியுள்ளார். இது குறித்த புகாரில் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய கார்த்திக் என்பவர் சிக்கினார். ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசு குற்றவாளிகளை சுதந்திரமாக திரிய விடுவதால் தான் தமிழகத்தில் குற்ற சம்பவங்கள் குறைவின்றி நடப்பதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் பகுதியில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞருக்கு 27 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ரெட்டியார் சத்திரம் பகுதியைச் சேர்ந்த சிறுமியை சிவகங்கை மாவட்டம் இடையக்காட்டூர் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் என்பவர் காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி திருமணம் செய்துள்ளார். தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்த நிலையில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் அஜித்குமார் போக்சோ வழக்கின் கீழ் பிடிபட்டார். அஜித்குமாருக்கு 27 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து திண்டுக்கல் விரைவு மகிழா நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. திறனற்ற திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.